ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மார்னிங் நான் டிஃபனுக்கு மில்லட்டில் மாவு அரைச்சி வச்சுருந்தேங்க. நான் மினி லாகில் இதோட மெஷர்மெண்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. நான் நைட்டுக்கு அரைச்சி வச்சுட்டேன். காலையில் நல்லா மாவு புளிச்சு வந்துருச்சு. இன்னொன்று, ஃப்ரெஷர்ஸ் யாராவது மில்லட்டில் மாவு அரைக்கிறீங்கன்னா கை வச்சு கரைக்காதீங்க. மாவு அது சாதாரணமாகவே சீக்கிரம் புளிச்சிரும். நீங்கள் கை வச்சிங்கன்னா இன்னும் புளிப்பாயிடும், டேஸ்ட் நல்லாவே இருக்காது. தோசை ஊற்றும் போது மெல்லிசாக தான் சன்னமாக ஊற்றணும். நீங்கள் மொத்தமாக ஊற்றினா நார்மல் தோசை டேஸ்ட்டில் இது இருக்காது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் கார சட்னி, நல்லா காரசாரமாக எதனா ஒரு சட்னியோ குழம்பு வச்சா தான் இதுக்கு நல்லா ஆப்ட் ஆகும். நான் இதுக்கு கார சட்னி தாங்க வச்சுருந்தேன். நான் அந்த டிஃபன்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு புது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருந்தேங்க. இது சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எதனா ஒன்று செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். முந்திரி திராட்சை அதில் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அதே கீயில் 1 கப் வீட் ஃப்ளார் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கறியை விட்டுறாதீங்க. சிம்மில் வச்சு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌனுக்கு. அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே பேனில் 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். நிலக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வறுத்த கடலை இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோல்லாம் உரித்து சலிச்சிட்டு ஒரு ஜாரில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நீங்கள் பவுடராக பண்ண தேவையில்ல. ஒன்றும் பாதியமாக உடைச்சாலும் சரி, இல்லை கொஞ்சம் பவுடராக பண்ணாலும் சரி. எண்ணெய் திரிகிற அளவுக்கு ஓட்டிடாதீங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதே பேனில் 1 கப் கடலைக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் அதிகம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தேன். இந்த மண் இல்லாததுனால நான் டேரெக்டாக மாவை ஆட் பண்ணிடுறேன். இப்போ அந்த வீட் ஃப்ளார் வறுத்து வச்சுருந்த மாவை அதில் போட்டுட்டு நம்ம கரெக்டாக வச்சுருக்கிறதுனால நம்ம மாவு போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணிவிடும். அது உங்களுக்கு வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அது ஒன்றும் தப்பில்லை. நான் கரெக்டாக இருக்கட்டும்னு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். தண்ணியெலாம் அப்சர்வ் ஆனோன்னே பொடிச்சு வச்ச நிலக்கடலையை அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேஸ் சிம்லேயே இருக்கும் போதே அதை நல்லா உடச்சி விட்டு எல்லாம் கம்பைன் ஆன அளவுக்கு கிளறி விட்டுருங்க. இப்போ எல்லாம் ஆகிட்ட பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கிட்டோ இல்லை கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டோ நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஸ்வீட்டு ரெடி. இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் ஒரு கப்பு பால் குடிச்சிட்டு லஞ்ச் வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. லஞ்சுக்கு சிம்பிளாக முடிச்சிடலாம், கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்குதுனால அரிசி பருப்பு சாதம் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். அதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிடலான்ட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா வெறும் பூண்டு மட்டும் கூட நீங்கள் இந்த பருப்பு சாதத்துக்கு போட்டுக்கலாம். ஆனால் இஞ்சி பூண்டு எல்லாம் போடும்போது கொஞ்சம் பிரியாணி ஃப்ளேவரோ இல்லை கொஞ்சம் தக்காளி சாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பருப்பு நான் ஊற வச்சுருக்கிறேங்க. ஒரு 5 நிமிஷம் தான் நான் ஊற வச்சேன். நல்லா ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பருப்பு சாதத்துக்கு வெஜிடபிள்ஸ் எதனா போட்டாலும் போடலாம், இல்லை வேணாலும் வேணாம். இது கோயம்புத்தூரில் பருப்பில் வெஜிடபிள்ஸ் இல்லாததான் இந்த அரிசி பருப்பு சாதம் செய்வோம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டு அந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 கிராம்பு, அதெல்லாம் பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டுட்டு பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு நீங்கள் பேஸ்ட்டாகவும் போடலாம். நான் பொடியாக அரைஞ்சி தான் போட்டிருக்கேன். இதில் வதங்கும் போதே அது நல்லா குக் ஆகிடும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால நான் 1 கப் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கின உடனே தக்காளிங்க, ஒரு நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எலுமிச்சை பழம் ஆட் பண்ணுறதுனாலும் இதில் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா தக்காளி புளிப்பாக இருக்கிறதுனால எலுமிச்சை பழம் ஆட் பண்ணல. சாம்பார் தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் மட்டும் இதுக்கு போதும். தண்ணி அளவு பண்ணி வச்சுட்டு உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணுமோ அந்த மெஷர்மெண்ட்டில் வச்சுட்டு உப்பு போட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு எடுத்து போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் குழைய வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம், உதிரி உதிரியாக வேணும்னா. இப்போ நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்த உடனே இவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாப்பாடு சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அரிசி பருப்பு சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் பச்சை பயிறு வச்சு கூட
பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு ஆப்ட் ஆகுற மாரி ஒரு சைட் டிஷ் எதா இருக்குன்னா, நீங்க முட்டை ஆம்லெட்டும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நான் வேக வச்ச முட்டைய இந்த மாரி மசாலா மாரி பண்ணியிருக்கிறேங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பெரிய வெங்காயத்த நல்லா மெல்லிசா கட் பண்ணிட்டு, அதில கொஞ்சம் மசாலா மிளகாய் தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு, சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் வதக்கிட்டு பாயில் பண்ண எக்க பீஸஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த கட் பண்ண எக்க நீங்க இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்ல ஒரு முட்டைய ஆஃபா கட் பண்ணிட்டும் நீங்க ஆட் பண்ணலாம். அப்புறம் அது சாட்டே ஆன பிறகு வெ அ மஞ்சக்கருவ ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்க உடைச்சிராதீங்க. அது ஸ்மெல் வந்துரும். அதனால அப்படியே முழுசாவே இருக்குது. கொத்தமல்லி தழை தூவி விட்டு, கொஞ்சமா உப்பு தூவிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த சாதத்துக்கு இது சூப்பரா இருக்குங்க இந்த மசாலா, முட்டை மசாலா. இதுக்கு இன்னொரு ஆப்ட்டா வந்து தயிர் வெங்காயம். தயிர் வெங்காயம் இருந்தா தான் இதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.